நல்ல ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிடணுமா ராகி மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டு, நீங்கள் எப்போ அடை செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கையில் விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக தட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துட்டு இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், ராகி மாவு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்துருங்க. மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்திங்க அப்படின்னா பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 3 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ராகி மாவு சேர்த்துட்டு இதில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு முறை நல்லா கலந்துருங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைய வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் உள்ள அந்த ஈரப்பதம் வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு விடலாம். லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. எடுத்ததுமே தண்ணியை வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இறுக்கமாக பிசையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அடை வந்து நல்லா சாஃப்டாக இப்படி கையில் எடுத்து பிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி தட்டி விடுங்க. தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு தட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக நல்லா ஸ்லைஸாக தட்ட வரும். திக்காக தட்டாமல் தின்னாக தட்டிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய அடை வந்து நல்லா ருசியாக இருக்கும். சாப்பிடும்போது மேலே நல்லா மொறுமொறுனும், நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டான ஒரு பக்குவத்துக்கு கிடைக்கும். அடையை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்ல முறுமுறுப்பான ராகியை பயன்படுத்தி நல்ல டேஸ்டான அடைங்க. 2 சைடும் நல்லா திருப்பி வேக விட்டீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான நல்ல முறுமுறுப்பான அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான உணவை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2 சைடும் நல்லா திருப்பி வேக விட்டீங்க அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான அடைங்க. இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் அதிகமாக வந்து நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கொஞ்சம் இலக்கமாக நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான அடை கிடைக்கும். கண்டிப்பாக